மேலும் ஒரு தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். கடலூரில் மழையின் போது கடற்கரையில் நின்று செல்போன் பேசிக் கொண்டிருந்த இளைஞர் மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இப்போ கடற்கரைக்கு செல்பவர்களுக்குடைய பாதுகாப்பு கருதி ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிகழ்ந்தது? காயத்ரி, கடலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து இடி மின்னலுடன் கூடிய மழை என்பது பெய்து வருகிறது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடலூர் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் கடற்கரைக்கு சென்று செல்பி எடுத்தும் தொலைபேசியில் பேசிக் கொண்டும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் இடியும் மின்னலும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் மழை பெய்த நிலையில், இடியுடன் கூடிய மழை பெய்து வரக்கூடிய நிலையில் கடலூர் வெள்ளிக்கடற்கரையில் புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகரன், விஷால், ரவி ஆகியோர் கடற்கரையில் குளித்து மகிழ்ந்ததோடு செல்பி எடுத்தும் தொலைபேசியில் பேசிக் கொண்டு நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போது எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கி ஹரிகரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். உடன் சென்ற ரவி, விஷால் ஆகியோர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தற்போது கடற்கரையில் போலீசார் மீட்டு தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே ஹரிகரன் உயிரிழந்த நிலையில் 2 பேருக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக கடற்கரையில் யாரும் செல்லாதவாறு அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடற்கரை பகுதிக்கு அதிக அளவில் யாரும் மக்கள் வர வேண்டாம் என்று ஒரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரையில் இந்த மழை நேரத்தில் 3 இளைஞர்கள் சென்று தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி ஒரு இளைஞர் உயிர்ந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காயத்ரி, நன்றி பிரேம் விவரங்களுக்காக.